ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கேஜி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை காம மெதுவாக ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துட்டேன். பச்சை மிளகாயை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு 2 முறை கழுவிக்கோங்க அந்த பச்சை மிளகாயை. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் இந்த பச்சை மிளகாயை பாதி பாதியாக வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பச்சை தனியா, சோம்பு, மிளகு, சீரகம் இது 4ஐயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கொரன்னு இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போடுறோம். கடுகு தாளித்த உடனே பச்சை மிளகாயை எடுத்து நம்ம அதில் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த பச்சை மிளகாயை நம்ம என்ன பண்ணோன்னா மெதுவாக வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பை போட்டு மெதுவாக வதக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 2ஐயும் போட்டும் நம்ம பச்சை மிளகாயை வதக்கணும். கடைசியில் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு தயிர் எடுத்துட்டு அதில் நல்லா கலந்து விட்டுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. உங்களுக்கு குழம்பு செய்ய எதுவுமே ஐடியா இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு தயிர் மிளகாயை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு சூடான ஒரு சாதத்துக்கு நெய்யை விட்டு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் பச்சை மிளகா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.